இறைவனை போற்றி துதித்து வாழ்ந்த இந்த தமிழ் மக்கள் இன்று பக்தினா என்னன்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு மாறி இருக்கிறான். எந்த திருவிழாவா இருக்கட்டும், கும்பாபிஷேகமா இருக்கட்டும், இல்லை யாருக்குள்ள துக்க காரியமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய திருவிழானாலும் அன்னைக்கு சாராயம் தேவைப்படுது. யாருக்கிட்ட யாராவது இறந்து போனா அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். விலங்கு மாடா நாடுன்னா கேட்கறதுக்கு பதில் சொல்ல ஆள் இல்லை. நீ எதுக்கு இதை கேட்கிற, உன் வேலையை பார்ப்பா அப்படின்னா சொல்ல ஆள். முன்ன விட்டு பின்ன பேசுற எவ்வளவு கூட்டம் இருக்கு. அதையும் தாண்டி தான் நானும் வந்துகிட்டே இருக்கேன். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. நாளைய சமுதாயம் நலம் பெற வேண்டும் என்றால் இந்த ஆன்மீகம் நமக்கு இன்றியமையாத ஒன்று. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்குது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனை பக்குவப்படுத்துது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான், பக்தியோட சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் அற்றார் தொழாரணி என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயல் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, புராணம் இல்லை, இதிகாசம் இல்லை, நடைமுறையும் இல்லை என்பதை உணருங்கள்.